மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். புது ஃபண்டு வரையில் வந்து அவங்க புது கான்செப்டை மார்க்கெட்டை கொண்டு வர முடியுது. கரண்ட்டாக மார்க்கெட்டில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டுகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூலை 2 வந்து ஐசிஐசிஐ வந்து எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. நான் ஒரு ₹1,00,000 போட்டேன்னா எனக்கு 10,000 யூனிட் கிடைக்குது. ஏன்னா 10,000 போட்டு எனக்கு 10 யூனிட் தானே கிடைக்குது அப்படிம்பாங்க. இது வந்து நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 1000 யூனிட் கிடைக்கும். மக்களுக்கு வந்து ஒரு ஷாக். எல்லா துறையிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறையிலையும் இந்த ஃபண்டு முதலீடு செய்யும். ஸோ அவங்க வந்து ஜூலை 8லேருந்து ஜூலை 22 வரைக்கும் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் 3லையுமே 25% மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஹாப்பி டு மீட் யூ அகெயின். நான் நிறைய வீடியோஸில் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அதாவது இயல்பாக நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் புரியுற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு வந்து முதல்ல அவங்களுடைய பிரதிநிதியை நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். நான் நிறைய அந்த டேர்ம்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்எஃப்ஓன்னு பயன்படுத்துகிறாங்க சார். அது ஒன்றுமே பொருள். யூஎஃப்ஓ கேள்விப்பட்டிருப்போம். இது என்னென்ன என்எஃப்ஓ அப்படின்னா என்ன சார்? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ஐபிஓன்னா புரியும். ஜென்ரலாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புதுசாக முதல் முறையாக அந்த பங்குகள் வெளியீடு ஆகுது. அது வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு ஃபேமிலியோ ஒரு ப்ரொமோட்டர் ஃபேமிலி அல்லது குரூப்பு அல்லது ப்ரைவேட் ஈக்விட்டி குரூப்னு சொல்லுவோம், இவங்க தான் வச்சுருப்பாங்க. இந்த ஷேரை முதல் முறையாக பட்டியலிட வர்றாங்க, லிஸ்டிங் பண்ண, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ண வர்றாங்க. அப்போ வந்து அவங்க விற்பாங்க. ப்ரொமோட்டர் வச்சுருக்கதா, ப்ரொமோட்டர் 100% வச்சுருப்பாரு. எனக்கு இவ்வளோ ஷேர் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, நான் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், வாட் எவர் அப்படிங்கிற ஒரு 25% விற்பார். ஸோ மார்க்கெட்டில் அதை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவோம். ₹10 ஷேர் ₹300, ₹200 அது மாதிரிலாம் விற்பாங்க. ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். என்எஃப்ஓனா நியூ ஃபண்ட் ஆஃபர், புது ஃபண்டு வெளியீடு, முதல் முறையாக வெளியிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த முதல் முறையாக அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட பணத்தை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு கலெக்ட் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு ஆள் வந்து ₹5000 போட்டார்னா போதும். இந்த ஃபஸ்ட்டு டைம் வரையில் வந்து மக்கள்கிட்ட ₹10 யூனிட்டை விற்பாங்க. ஒரு யூனிட் ₹10 விற்பாங்க. ஒரு ஆள் ₹5000 போட்டார்னா 500 யூனிட் கிடைக்கும். ஸோ இந்த பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்க போய் ஸ்டாக்லேயோ பாண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் என்எஃப்ஓ அதிகமாக பேசப்படுறது வந்து ஸ்டாக் ரிலேட்டட் ஃபண்ட் ஆஃபர்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதிகமாக பேசப்படும். இது தவிர டெட் என்எஃப்ஓவும் வரும். டெட்னா நம்ம பாண்டு ரிலேட்டட் ஃபண்ட்ஸும் வரும். லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அதெல்லாம் வரும். பட் அது வந்து அதிகமாக மக்களிடம் பேசப்படாது. ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிக வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கலாம் அவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ணணும். ஸோ இந்த நியூ ஃபண்ட் புதுசாக சரி நான் ஏற்கனவே நிறைய ஃபண்டு இருக்கேன், நூற்றுக்கணக்கான ஃபண்டு இருக்கேன், நான் ஏன் புதுசாக போய் ஒரு ஃபண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட வரும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்காங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 திட்டங்களை நிர்வகிப்பாங்க. ஆவரேஜாக ஒரு 75 ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2500 3000 திட்டங்கள் ஈஸியாக நிர்வகிப்பாங்க. பட் இந்த புது ஃபண்டுகளில் என்னென்னா, புது ஃபண்டு வரையில் வந்து அவங்க புது கான்செப்டை மார்க்கெட்டை கொண்டு வர முடியுது. ஏற்கனவே இல்லாத கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ரிலேட்டட் ஃபண்டு, ஓகே, அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டட் ஃபண்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ந்த நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டு. ஓகே, அவங்களே முன்னாடியே சொல்லிடுவாங்க, அந்த பேர்லேயே அது ரிலேட்டட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிலேட்டட், அதை நேமே எக்ஸாக்டாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்படி இல்லைன்னா மல்டி கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, பெரிய நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலாகவும் வந்து இப்போ ஏற்கனவே லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்லாம் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. ஆனால் இதில் என்னென்னா ஒரு நிறுவனம் ஒரு திட்டத்தை தான் கையாள முடியும். மல்டி கேப்னா அவங்க ஒரு மல்டி கேப் தான் வச்சுக்க முடியும். ஓகே. 2-3 மல்டி கேப் ஃபண்டுன்னு ஓப்பன் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை பூராத்தையுமே வரையறைப்படுத்திருச்சு. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டுகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூலை 2 வந்து ஐசிஐசிஐ வந்து எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று குறிப்பிட வேண்டியது என்னன்னா, இந்த ஃபண்டுகள் எல்லாமே 14 நாளைக்கு தான் ஓப்பனாக இருக்கும் இந்த பீரியடில். ஓகே. கரெக்டாக 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எகைன் ஃப்ரெஷ்ஷாக வந்து யார் வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். பட் அன்னைக்கு உள்ள என்ஏவி இல்லை,
நெட் அசெட் வேல்யூன்னு சொல்கிறோம்ல, இந்த யூனிட் 10 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க, வெளியிட்டு அவங்க வெளியிட்டு பணத்தை கலெக்ட் பண்ண பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வாங்க போனீங்கன்னா அது 10 ரூபா 10 காசோ 10 ரூபா 20 காசோ 11 ரூபாயோ பீரியடை பொறுத்து இருக்கும். ஓகே, அந்த 14 டேஸ்ல அது ஸ்டாண்டர்ட் பீரியட் தான். அந்த 10 rupees ஓகே பர் யூனிட். ஸோ அந்த புதுசாக வாங்குறவங்களுக்கு என்ன எங்களால் ஈஸியாக கிரகிச்சிக்க முடியுது. நான் 1 லட்ச ரூபா போட்டேன்னா எனக்கு 10,000 யூனிட் கிடைக்குது. ஏன்னா இப்போ நடைமுறையில் இருக்க ஃபண்டில் போகையில் வந்து அதனுடைய என்ஏவி 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்த ஃபண்டாக இருக்கும். ஸோ அதனால ஏன்னா 10,000 ரூபா போட்டு எனக்கு 10 யூனிட் தானே கிடைக்குது அப்படிம்பாங்க. இது வந்து நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்கன்னா 1000 யூனிட் கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டாவது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஷாக், எல்லாருக்குமே வந்து ஒரு கவர்ச்சின்னு சொல்லலாம். புது ஃபண்டுன்னு வரையில நான் புது ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ்ங்கிற மாதிரி அவங்க புது தீம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐசிஐசிஐ வந்து இப்போ ஜூலை 2லேருந்து ஜூலை 16 வரைக்கும் இந்த ஃபண்டை வெளியிடுறாங்க, ஐசிஐசிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு. அவங்க இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எனர்ஜி சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆயில் அண்ட் கேஸு, பவர் செக்டாரு, சோலார், ஃபோட்டோவோல்டிக்கு, நம்ம விண்ட் பவரு அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ந்த நிறுவனம், இது எல்லாமே வந்து கரண்ட்டாக ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது. ஓகே, ஒரு மார்க்கெட்டை விட ஒரு 35% டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கிது. அதனால இப்போ இந்த ஃபண்டில் முதலீடு செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிடுறாங்க எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு. அதுக்கடுத்தாப்புல ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இந்தியான்னு ஒரு ஃபண்ட் ஹவுஸ், அவங்களும் ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்காங்க. அமெரிக்கன் ஃபண்ட் ஹவுஸ் பேசிக்கலி, பட் இந்தியாவில் 20-25 வருஷமா நடைமுறையில் இருக்காங்க. அவங்க வந்து மல்டி கேப் ஃபண்டுன்னு வர்றாங்க. ஓகே, மல்டி கேப் ஃபண்டுங்கிறது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் மூணுலையுமே 25% மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, மிக்சடாக போட்டுருவாங்க. மீதி 25% ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணிக்குவார் எங்கே போடுறதுன்னு. ஸோ அது வந்து ரெகுலர் டைவர்சிஃபைடு ஃபண்டு. என்னென்னா டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு என்ன அப்படின்னா என்னென்னா, இந்தியா பொருளாதாரம் நல்லா செல்லையில் இந்த ஃபண்டும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்திய பொருளாதாரம் டவுன் ஆகல இந்த ஃபண்டும் டவுன் ஆகும் ஜென்ரலாக. ஏன்னா பரவலாக முதலீடு பண்ணுறாங்க. சிமெண்ட் கம்பெனி, ஆயில் கம்பெனி, ஐடி கம்பெனி, பேங்க்கு, எல்லா துறையிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறையிலையும் இந்த ஃபண்டு முதலீடு செய்யும். ஸோ அவங்க வந்து ஜூலை 8லேருந்து ஜூலை 22 வரைக்கும் இருப்பாங்க, ஓப்பனாக இருக்கும். அந்த ஃபண்டில் போடுறவங்க போட்டுக்கலாம். இது எல்லாம் நம்ம சொல்கிற ஃபண்ட் எல்லாத்துக்குமே மினிமம் வந்து 5000 ரூபா. ஓகே, ஒரு முறையாக முதலீடு செஞ்சா. சரி, அந்த என்எஃப்ஓ பீரியட்லேயே நான் எஸ்ஐபியில் முதலீடு செஞ்சுக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். அது எப்படி சார்? எஸ்ஐபி அதை அப்ளிகேஷன் கொடுக்கலையே நம்ம வந்து 1000 ரூபா நான் மாதம் இந்த புது ஃபண்டில் போட்டுக்கிறேன். ஓகே, அப்படின்னா இப்போ 1000 ரூபா கட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு மாதம் ஆகஸ்ட்ல 1000, செப்டம்பர்ல 1000 அது மாதிரி போய் அப்போ அதோட யூனிட் பிரைஸ் வந்து 12 ரூபா இருந்தாலும் அதுக்கு அன்னைக்கு உள்ள ரேட்டு. புரியுது, அன்னைக்கு உள்ள ரேட். மூணாவது வந்து இன்னொரு இந்த புது திமேட்டிக்னு சொல்கிறேன் இல்லையா, புது கான்செப்ட். அதில் வந்து எடல்வைஸுங்கிற மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டுன்னு வர்றாங்க. அது என்ன கான்செப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பிஸ்னஸஸ் அல்லது எந்தெந்த துறை இங்கேருந்து சடான்னு வேகமாக ஏறப்போகுதோ, ஓகே, அதில் நாங்கள் போய் முதலீடு பண்ணுவோம். அந்த துறை நல்லா ஏறிடுச்சா அதை விற்றுருவோம். விற்றுட்டு அடுத்தாப்புல எந்த துறை நல்லா மேலெழும்பி வரப்போகுது, எந்த பிஸ்னஸஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மொமெண்டம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே பேசினால இப்போ எனர்ஜி, அது எனர்ஜி ரிலேட்டடில் மட்டும் பண்ணுறாங்க. இவங்க ஃப்ராங்க்லின் வந்து பரவலாக பண்ணுறாங்க. எடல்வைஸ் வந்து அவங்க ஒரு 3-4 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுது, இவங்க தான் பூம் ஆக போகிறாங்க, இவங்க மாதிரி இவங்கட அடுத்தாப்புல ஓகே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் நல்லா வரப்போகுதுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போய் போடுவாங்க. ஓகே, அந்த பணத்தை வேறு துறையில் இருக்கிறத விற்றுட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு ஏற்கனவே மிச்ச ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்க இப்போ தான் புதுசாக ஒரு நியூ கான்செப்டில் இவங்க வந்து ஜூலை 9லேருந்து ஜூலை 23 வரைக்கும் திறந்திருக்காங்க. நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்கை சார்ந்த நிறுவனம் கனரா ரொபிகோ மியூச்சுவல் ஃபண்டு. அவங்க வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு வர்றாங்க. அது வந்து என்னென்னா ஒரு கலப்பின ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு. ஒரு 50% கிட்டத்தட்ட ஈக்விட்டிலையும் ஸ்டாக்ஸ்லையும், ஒரு 50% பாண்டுலையும். எனக்கு ரிஸ்க்கு ரொம்ப வேண்டாம், ரிட்டர்னும் ரொம்ப வேண்டாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஓகே, ஃபிக்ஸட் டெபாசிட் 7% தர்றாங்களா, எனக்கு ஒரு 10-11% இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து உகந்ததாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப ஓஹோன்னு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ப்ளஸ் ஒரு 3% ப்ளஸ் 4% மார்க்கெட் விழுந்தாலும் அந்த ஃபண்டு ரொம்ப விழுகாது. ஓகே, அடி விழுந்தாலும் லைட்டாக தான் அடி விழுகும் கம்பேரிட்டிவ்லி. மீதி ஈக்விட்டி ஃபண்டை எல்லாம் கம்பேர் பண்ணல, ஈக்விட்டி ஃபண்டு 10% விழுதுன்னா இது 5% தான் விழுகும். புரியுது, ஏன்னா மீதி 50% பாண்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது 4 வந்து இந்த மாசத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள் என்எஃப்ஓ.
ஓகே என்ன இந்த ஆஃபர்ஸ். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 5000 யூனிட்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி சார் எடுக்கிறது பணத்தை? இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்னா பரவாயில்ல, நம்ம பை செல் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் அந்த ஸ்கீம் நான் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நம்ம பேங்க் கிட்டே போயிட்டு நம்ம கேட்டால கொடுத்துருவாங்க? இல்லை, இப்போ யார் மூலமாக போடுறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ எங்கள் மூலம் போட்டிருக்காங்கன்னா எங்களை கால் பண்ணி சொன்னாங்கன்னா போதும், சார் எனக்கு நான் போட்டேன், எனக்கு 50,000 போட்டது லட்சமாக இருக்குது, எனக்கு பணம் அவசரமாக தேவைப்படுது, ஓகே எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க, எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துருங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடலாம். அது ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் லிங்க் அனுப்புவோம், இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு 3வது நாள் பணம் வந்துடும். ஓகே, திங்கக்கிழமை கொடுத்து கேட்டாங்கன்னா புதன்கிழமை பணம் வந்துடும் யூஸ்வலாக. ஸோ இல்லை எனக்கு அதில் கொஞ்சோண்டு எனக்கு ஒரு 20,000 தான் தேவை இருக்குது, அதை இப்போ அனுப்புங்க, நான் மீதி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாங்கன்னா அப்படியும் எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக இந்த ஈக்விட்டி ஃபண்டு போடுறவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது என்னன்னா, மினிமம் ஒரு 5 வருஷமாவது வச்சுருங்க. ஓகே, இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்காதீங்க. அப்பதான் அதோட யூனிட்டோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ இது பொருளாதாரம் வளர்றதை வச்சு நிறுவனங்களுடைய பங்கு விலை உயருது. நிறுவனங்களுடைய பங்கு விலை உயரையில மியூச்சுவல் ஃபண்டுடைய என்ஏவி உயருது. அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கிற வந்து ஒரு நாள்ல கம்பெனி தடார்னு வளர்ந்துடாது. மினிமம் ஒரு 5 வருஷம் 7 வருஷமாவது எடுத்துக்கணும். ஸோ அதனால இந்த பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 வருஷமாவது ஹோல்டிங் பீரியட் வச்சுங்க. உதாரணத்துக்கு நம்ம பிள்ளை படிக்கிறதுக்குன்னு போடுறோம், பிள்ளை கல்யாணத்துக்குன்னு போடுறோம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போடுறோம். இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு 30-40 வயசாக இருக்கவங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதை விட்டு வைங்க, நல்ல வளர்ச்சி தரும். வளர்ச்சி தந்த பிறகு உங்களுக்கு தேவைங்கிற பொழுது எடுத்துக்கங்க அப்படிங்கிறதா சொல்கிறோம். உடனே போட்டு எடுக்கணும்னா அவங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ போட்டு 15 நாளில் தேவை, 20 நாளில் தேவைன்னா அது மாதிரி இதுக்கு போகலாம். ஜென்ரலாக மக்கள் கேட்குறது வந்து நான் ஏன் NFOல போடணும்? ஆமாம், ஏற்கனவே வந்து நிறைய எக்ஸிஸ்டிங் பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும்ல சார்? அப்போ என்ன ஆல்ரெடி எனக்கு அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும், நல்ல ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா, புது தீம் வரையில் ஏற்கனவே உள்ள ஸ்கீம்ஸில் இல்லாமல் இருக்கலாம். அது இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இல்லை. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போடணும்னா ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், 1-2 தான் இருக்கும். அதில் இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற புது தீம் இதில் கிடைக்கும். புது தீமோ புது கான்செப்டோ அதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாங்கன்னா இதில் கிடைக்கும். NFO மூலம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, அந்த நம்ம சொல்கிற மாதிரி 10 ரூபாயில எனக்கு கிடைக்குது, தட் டசன்ட் மீன் இட் இஸ் சீப் கிடையாது. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. புரியுது. எனக்கு வந்து ஒரு குறைச்ச விலையில சொல்றாங்கன்னா நான் குறைச்ச விலை பங்கை வாங்கணுங்கிறாங்க. சார் 10 ரூபாய் 20 ரூபாயில ரேட்ல உள்ள பங்கை சொல்லுங்க நான் வாங்கணுங்கிறாங்க. அது கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 20 ரூபா 30 ரூபாயில ஸ்டாக் ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது என்னன்னா, அதுல ஒரு குட் திங் என்னன்னா, அவங்களுக்கு கிரகிச்சிக்க கூடியது ஈஸியா இருக்கும். புரியுது. நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு அந்த யூனிட் விலை 100 ரூபாயா இருக்கு, 1000 ரூபாயா இருக்கு, 500 ரூபாயா இருக்கு, உயர்ந்திருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அது ஒரு 5 மடங்கா உயர்ந்திருக்கு, 10 மடங்கா உயர்ந்திருக்கு, இல்லை 2 மடங்கா உயர்ந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து அதை கிரகிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. புரியுது. நான் 10 ரூபாய்க்கு யூனிட் வாங்கினையா, இன்னைக்கு எனக்கு 50 ரூபாயில இருக்கு, 40 ரூபாயில இருக்கு, 4 மடங்கு கொடுத்துருக்கு, 5 மடங்கு கொடுத்துருக்கு. அதே 37 ரூபாயில வாங்கினேன், இன்னைக்கு வந்து எனக்கு 150 ரூபாயில இருக்கு, 4 மடங்குன்னு வகுத்தல் கழித்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாடுவாங்க. ஸோ இது மாதிரி அந்த கிரகிச்சுக்கிறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் NFOங்கிறது. ரெண்டாவது வந்து இப்போ மக்கள்கிட்ட ஜென்ரலாகவே வந்து இப்போ நம்ம எப்படி எல்லாரும் சட்டை தான் போட்டுக்கிறோம், சில பேர் தான் எப்போவும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்க. ஆனால் சில பேர் நம்ம வந்து நியூ டிசைன் பார்க்குறோம், நியூ ஒரு புது கரண்ட் ஸ்டைல் என்ன மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். ஸோ இப்போ அது மாதிரி வந்து இந்த புது ஃபண்டு வரையில மக்களை வந்து அது கொஞ்சம் ஈர்க்குது, பிடிச்சிருக்கு மக்களுக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் அது பிடிக்குது. அதனால மக்கள் வந்து புதுசாக தான் அதை வாங்க விருப்பப்படுறாங்க. பட் அதனால அதுல எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். போடையில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் ஹவுஸு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜரு, அது மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து அதில் தாராளமாக போட்டுக்கலாம். போடுறதுல வந்து தப்பு இல்லை.